Hello guys, items of FS P&L item நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஆல்ரெடி 6 P&L items நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து we are giving more importance to disclosures. சார் டிஸ்க்ளோஷர்ஸ் இம்பார்ட்டண்டா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் சேர்ந்து ஒரு டேபிள் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, as an auditor analyze whether the aging schedule of the trade receivable is correct or not and give your viewpoints அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிஸ்க்ளோஷர் பார்க்காம போனா 5 marks is gone. So my humble request is டிஸ்க்ளோஷர்ல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் will compulsorily come. இங்க ஒரு சுருக்கி ஒரு 8 பேஜ்ல நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ பீப்புள் டு ப்ராப்பர்லி கோ த்ரூ இட். ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல். கமான் நீங்களே சொல்லுங்க, ஷேர் கேபிட்டல்ல நம்ம என்னெல்லாம் போடுவோம்? ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி தனியாக போடுவோம், ப்ரிஃபரன்ஸ் தனியாக போடுவோம், ஃபேஸ் வேல்யூ போடுவோம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடுவோம், ஆத்தரைஸ் கேபிட்டல் போடுவோம், இஷ்யூடு போடுவோம், சப்ஸ்கிரைப்டு போடுவோம், பெய்ட் அப் போடுவோம், கால்ட் அப் போடுவோம், அன்பெய்டு போடுவோம். எல்லாமே we have to show it each class wise class. Yes or no? அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும். each separately for each class of shares number and amount of shares authorized capital போடணும், number of shares issued போடணும், subscribed போடணும், fully paid up போடணும் and subscribed but not fully paid up போடணும். So paid up போடணும், unpaid போடணும். unpaid is nothing but calls and ideas. You have to put the par value is nothing but face value of the share. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். and you have to put the reconciliation. openingல எவ்வளவு இருந்துச்சு, closingல எவ்வளவு இருந்துச்சு, which is nothing but statement of changes in equity. Basically changes in the share capital you have to put it in a proper tabular format. Next, the rights issue, the preference issue and restrictions attached to each class of shares including restrictions on the distribution of dividends and repayment of the capital. அதாவது ஒவ்வொரு types of share உடைய detail, preference shareனா dividend எவ்வளோ, அதை எப்போ redeem பண்ணுவாங்க. So each and every rights, each and everything attached to specific shares should be properly described in notes to accounts. Next, the shares in respect of each class in the company held by its holding company or ultimate holding company, including shares held by or by subsidiaries or associate of the holding company or the ultimate holding company in aggregate. அதாவது shares in respect of each class in the company held by, அதாவது நான் தான் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, நான் தான் கம்பெனி, எனக்கு ஹோல்டிங் கம்பெனி இருப்பாங்க, எனக்கு சப்சிடரி இருப்பாங்க, ஹோல்டிங்க்கு சப்சிடரி இருப்பாங்க. இப்போ சில சமயம் இவங்க வாங்கியிருப்பாங்க, இவங்க ஆல்ரெடி வாங்கியிருக்கிறாங்க ஷேர், என் மேல என்னோட ஷேர் வாங்கியிருப்பாங்க, இவங்க ஷேர் வாங்கியிருப்பாங்க. சரியா? சோ பேசிக்கலி இவங்களுக்கு இங்க ஷேர் வாங்க முடியாது, அது முடியாது, அதை சொல்லல. என்னுடைய ஹோல்டிங்கோ, என்னுடைய அல்டிமேட் ஹோல்டிங்கோ, ஒரு என்னுடைய ஹோல்டிங்குடைய சப்சிடரியோ, ஹோல்டிங்குடைய அசோசியேட் இருக்கலாம், அவன் இங்க ஷேர் வச்சுட்டு இருப்பான். சோ யாரெல்லாம் இந்த இவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்காங்க நம்ம கம்பெனில, அதோடைய கம்ப்ளீட் டேபுலர் ஃபார்மேட்ல டீடைல்ஸ் போடணும். ஷேர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் கிளாஸ் இந்த கம்பெனி ஹெல்ட் பை, யாரு ஹெல்ட் பண்றாங்க, ஹோல்டிங்கோ அல்டிமேட் ஹோல்டிங்கோ இல்லைன்னா சப்சிடரிஸ் ஆர் அசோசியேட் ஆஃப் தி ஹோல்டிங் உடைய சப்சிடரி நம்ம கம்பெனில வச்சிட்டு இருக்காங்க, போடணும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஷேர்ஸ் இன் த கம்பெனி ஹெல்ட் பை ஈச் ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் மோர் தேன் 5% ஆஃப் தி ஷேர்ஸ். டோட்டல் 100 ஷேர்ஸ் இருக்குது, அதுல 5 ஷேருக்கு மேல வச்சிட்டு இருக்கிறவங்க, 5 தேவையில்லை 5க்கு மேல வச்சிட்டு இருக்கிறவங்களுடைய பேரு வித் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்ட் இன் டேபுலர் ஃபார்மேட் யூ ஆர் சப்போஸ்ட் டு புட். நெக்ஸ்ட், ஷேர் ரிசர்வ்ட் ஃபார் issue under options or contracts or commitment for the sale of shares or disinvestment. Basically disinvestment பத்தி சொல்றாங்க. when the company is planning for disinvestment or sale or by merger அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது they will enter into contract, they will try to sell their shares. So what will happen is they will reserve these shares. So அதோட details வந்து you have to put up in a tabular format. Next, for the period of 5 years immediately preceding the date as at the balance sheet period if balance sheet is prepared. So இன்னைக்குனா previous 5 வருஷத்துக்கான டீடைல்ஸும் நீங்க இந்த current year balance sheetல போடணும். இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா previous 5 years உடைய டீடைல்ஸ் நீங்க போடணும். என்ன டீடைல்ஸ் போடணும்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் which has been issued without payment being received in cash அப்படின்னு சொன்னா நான் கேஷ் டிரான்சாக்ஷன். நான் வந்து லேப்டாப் வாங்கினேன், நான் ஷேரை கொடுத்தேன், கேஷ் டிரான்சாக்ஷனா நான் கேஷ் டிரான்சாக்ஷன், அதோட டீடைல் இன்னைக்கு பேலன்ஸ் ஷீட். இதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்துலயும் இன்னைக்கு எவ்வளவு நடந்திருக்கோ அதோட டீடைல்ஸ் நீங்க போடணும். நெக்ஸ்ட், எவ்வளவு ஷேர்ஸ் நீங்க போனஸா கொடுத்துருக்கீங்க அதோட டீடைல்ஸ் போடணும். எவ்வளவு ஷேர்ஸ் நீங்க பாட் பேக் is nothing but buyback. So இன்னைக்கு அது மட்டும் இல்லாம previous 5 years of details you are supposed to put it in the schedules, you are supposed to put it in the disclosure. Next, terms of any security convertible into equity or preference issued along with the earliest date of conversion in descending order. So whichever is going to be converted into equity or preference, convertible debentures, convertible securities எல்லாம் இருக்குல்ல, so அதோட details வந்து descending order. descending order னா small to big இல்ல, big
to small. And the order farthest date should come first. So descending order which will be converted later should be put up first. So அதோட details in tabular format you are supposed to put. Next, calls unpaid. Sir, unpaid amount நம்ம already சொல்லிட்டோமே சார். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. unpaid amount by directors or officers. இப்போ டைரக்டர் வந்து ஷேர் வாங்கி இருக்காங்க. அவங்க வந்து கால் அமௌண்ட் தரல. Should you specifically put the amount in a particular column? Yes, particular disclosure போடணும். Next, forfeiture shares or details போடணும். Companies are also disclose the shareholding pattern of the promoter. ரொம்ப முக்கியம். எக்ஸாம் கேட்க நல்ல வாய்ப்பு உண்டு. இது ரீசெண்டா வந்த சேஞ்ச் 2023ல ஒரு அமெண்ட்மென்ட் வந்திருக்கு ஷெட்யூல் 3ல. அப்ப அதோட அடிப்படையில் இந்த டேபிள் கொண்டு வந்திருக்காங்க. ஷேர்ஸ் ஹெல்ட் பை ப்ரமோட்டர் எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பேரு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், பெர்சன்டேஜும் போடணும். அதுல வந்திருக்கிற சேஞ்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் இயர்ல கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் ஷேர்ஸ் வித்திருப்பாங்க, கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கி இருப்பாங்க. சோ அதோட டீடைல்ஸ் இங்க போடணும். சோ வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் as compared to opening balance and closing balance la varakuriya change. Sometimes they might have sold it, they might have purchased it, so changes will occur. Other percentage also they are supposed to put. So basically promoter name, number of shares, percentage and percentage of the changes. இவ்வளவு விஷயங்கள் ஷேர் கேபிட்டல் என்கின்ற அந்த ஹெட்டிங்ல இவ்வளவு டிஸ்க்ளோஷர்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டா போதும். திஸ் இஸ் எனஃப். நெக்ஸ்ட் கம் ஆன் டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். உங்களுக்கு நல்லா தெரியும் ரிசர்வ்ஸ்ல பல ரிசர்வ்ஸ் இருக்கு. கேபிட்டல் ரிசர்வ் இருக்கு, செக்யூரிட்டி பிரீமியம் ரிசர்வ் இருக்கு, டிபெஞ்சர் ரிடெம்ஷன் ரிசர்வ் இருக்கு, ரீவாலுவேஷன் ரிசர்வ் இருக்கு, ஷேர் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அக்கவுண்ட் இருக்கு. சோ நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கு. இந்த ரிசர்வ்ஸோட பேர் வந்து ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 4 விஷயங்கள் யூ ஆர் சப்போஸ் டு டிஸ்க்ளோஸ். எனி அதர் ரிசர்வ்ஸ். சார் மேல சொல்லாத எனி அதர் ஸ்பெசிபிக் ரிசர்வ்ஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் பே பண்றதுக்காக I am creating a reserve. Can I create a reserve? Yes, it is at the discretion of the director. நம்ம படிச்சிருக்கோம் discretion of the company னு படிச்சிருக்கோம். நம்ம எங்க படிச்சிருக்கோம்? கம்பெனில உள்ள படிச்சிருப்போம். So if you have created any specific reserve, you should very well add its details in disclosure. Next, surplus in statement of profit and loss account disclosing allocations and appropriations such as dividend, bonus, transfer to and from reserve, etc. So P&L பேலன்ஸ் போடணும். அதுல இருந்து வரக்கூடிய அலோகேஷன்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேஷன்ஸ், அதுல இருந்து எவ்வளவு போனஸ் கொடுக்க பிளான் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து எவ்வளவு நீங்க ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க, அதுல இருந்து எவ்வளவு நீங்க போனஸ் கொடுக்க போறீங்க. சோ அதோட பக்கா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பைஃபர்கேஷன் also should be mentioned. Next, reserves specifically represented by earmarked investments. Earmarked investment னா basically நான் சொல்லட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிசர்வ் கிரியேட் பண்றேன் for constructing a building. அது வந்து it will be treated as fund, not as a reserve. Similarly நான் CSR காக மாத்தி வைக்கிறேன். CSR reserve னு சொல்ல மாட்டாங்க, CSR fund தான் சொல்லுவாங்க. If I am having an ongoing project, நான் கொஞ்சம் reserves மாத்தி வைக்கிறேன். Why? It is not reserve, it is called fund. Next, debit balance. Sir, one doubt sir, negative balance in profit and loss account, should I add it in reserves and surplus? Reserves and surplusல minus பண்ணி net off பண்ணி you are supposed to show. நீங்க asset sideல போட தேவையில்லை, reserves and surplusலயே நெகட்டிவாக நீங்க காட்டினா போதும், மைனஸ் பண்ணிட்டு காட்டுங்க. So this is with respect to reserves and surplus. நல்லா படிச்சு வச்சுக்கங்க. Next வந்து borrowings. Borrowings is nothing but liability. It can be long term, other long term and even short term. So இந்த மாதிரி 3 categories இருக்குது. Long termல என்னெல்லாம் வரும், other long termல என்னெல்லாம் வரும், short termல என்னெல்லாம் வரும். டெக்ஸ்ட் புக்ல ஒரு கொஞ்சம் 5 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு 2 டைம்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கங்க போதும். Now எனக்கு ஸ்பெசிபிக்கலி டிஸ்க்ளோஷர் பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயங்க. borrowing சொன்னாலே it could be secured, it could be unsecured. borrowings நான் கடன் வாங்கி இருக்கிறேன், செக்யூர்ட் ஆகலாம், அன்செக்யூர்ட் ஆகலாம். செக்யூர்டா இருந்துச்சுன்னா you are supposed to mention the details of the securities in the notes to accounts. மூணாவதான விஷயம் என்னன்னா where loans have been guaranteed by directors. இப்போ நான் கடன் வாங்கிக்கிறேன், என்னுடைய கடன் வந்து டைரக்டர் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க, டைரக்டரோ கேஎம்பியோ கேரண்டி கொடுத்துருக்காங்கன்னா அதோட டீடைல்ஸ் நீங்க ஸ்பெசிஃபிக்கா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம். இது ரீசெண்டா எக்ஸாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரண்ட் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் லாங் டேர்ம் போரோயிங்ஸ். சார் லாங் டேர்ம் போரோயிங்ஸ் தான், ஆனா இந்த வருஷம் மெச்சூர் ஆக போகுது, இந்த வருஷம் நான் பேமெண்ட் பண்ண போறேன், லாங் டேர்ம் போரோயிங்ஸ் தான், ஆனா இந்த வருஷம் நான் ரீபே பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஷார்ட் டேர்மா நீங்க கிளாசிஃபை பண்ணணும். கிளாசிபிகேஷன்ல மாற்றம் வரணும். அதாவது லாங் டேர்மா இருக்கிறது இந்த வருஷம் நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்கன்னா இட் should be reclassified into short term. Next, very very important thing, அதை தான் மறுபடியும் சொல்லியிருக்கோம், bonds debenture along with rates. Convertible debenture, for example debenture, it could be redeemed or it could be converted. Yes or no? எல்லா டிபெஞ்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸோட டீடைல்ஸ் கொடுக்கணும். எந்த ஆர்டர்ல கொடுக்கணும்னு சொன்னா டிசெண்டிங் ஆர்டர், அதாவது பிக் டு ஸ்மால். ஏது ரொம்ப லேட்டரா ரெடீம் ஆகுதோ அதோட டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் போடுங்க. The debenture will be redeemed after 10 years. There is another debenture which will be redeemed after 6 years. There is another debenture which is redeemed after 2 years. So நீங்க எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க 8 ஓட போடுவீங்க, 10 ஓட போடுவீங்க, then come to 8 or 6, then come to 2. So அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல நீங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் loans ஓடைய
terms of repayment பத்தி ஒரு சின்ன notes கொடுத்ததான் ஆகணும். And finally, the period and amount of continuing default. You are continuing, you haven't paid it. You haven't paid the amount, so you have supposed to put the details of the default over there. Next, additional disclosure கேட்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. Now, where company has borrowing from bank or financial institution on the basis of security of current asset. Sir, current asset. நமக்கு நல்லாவே தெரியும். Hypothecation நம்ம சார்ஜ்னு சொல்லுவோம், but we specifically call it as hypothecation. தெரியுமா? அதாவது நம்ம வந்து ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வச்சு லோன் எடுக்கிறோம். கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஓவர் டிராஃப்ட்லாம் சொல்லலாம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணணும்னா, டெப்டர்ஸ் ஆகலாம் ஆர் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் ஆகலாம், ஹவு டு கால்குலேட் டிராயிங் பவர்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இன் ஆடிட்டிங்ல. எஸ் ஆர் நோ? நம்ம இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. வெதர் குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் ஃபைல்ட் பை த கம்பெனி வித் த பேங்க்ஸ் ஆர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் இன் அக்ரிமெண்ட் வித் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். ஸோ அவங்க குவார்டர்லி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டும் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கிற அமௌண்ட்டும் டாலி ஆகுதா? எஸ் ஆர் நோ? யூ ஆர் சப்போஸ் டு மென்ஷன் இன் த டிஸ்க்ளோஷர். இஃப் நாட் மென்ஷன் ஆகலைன்னா the discrepancies உண்டான reconciliation நீங்க கொடுக்கணும். Why there is a difference? You are supposed to give a reconciliation and also you are supposed to provide a valid reason for that. Next, willful default. நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, எஸ் ஆர் நோ? கடனை திருப்பி கொடுக்காம பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. So you will be termed as willful default. நீங்க வந்து பேங்க்ட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்க வந்து willful-ஆ you are failing to repay the amount. Bank will treat you as a willful defaulter. அந்த மாதிரி அவங்க willful defaulter-ஆ காட்டி வில்ஃபுல் டிஃபால்ட்டரா உங்களை வந்து மாத்தி வச்சிருக்காங்க, உங்களை வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு பட்டம் தந்திருக்காங்கன்னா, where company is declared willful defaulter by any bank or financial institution or other lender, following details should be given. One thing, date of declaration as willful defaulter. என்னைக்கு நம்மள willful defaulter சொல்லிருக்காங்க அது ஒரு டீடைல் கொடுக்கணும். details of the default. நான் என்னெல்லாம் திருப்பி கொடுக்காம பித்தலாட்டம் பண்ணிட்டு இருந்தேன், என்னெல்லாம் அமௌண்ட் திருப்பி கொடுக்கல, along with interest I should clearly put up in the schedule. Who is a willful defaulter definition கொடுத்திருக்காங்க, படிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட், சார்ஜ் கிரியேட் பண்ணும்போது அதோட டீடைல்ஸும் any changes in charges or satisfaction of the charge also should be properly mentioned along with the details and reasons for the changes, if any, should be properly mentioned. ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ட்ரேட் ரிசீவபிள். இங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். borrowings பொறுத்த மட்டும் one more disclosure is there, அதாவது which is closely linked with 143 subsection 3 clause J ஒரு விஷயம் இருக்குது, அதுல லிங்க் ஆகுது. After this session I will tell you. ஆனா இங்க there is one more, நீங்க ஐசிஏ டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தா there is one more disclosures given in that. ப்ளீஸ் அதை கொஞ்சம் மார்க் பண்ணி வைங்க, நான் வரேன். ஓகே, டெக்ஸ்ட் புக் எடுத்து வைங்கம்மா, தயவு செஞ்சு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா. கம் டு ட்ரேட் ரிசீவபிள். ரொம்ப சிம்பிள். இந்த டேபிள் படிச்சு வச்சுக்கணும். ஏஜிங் ஷெட்யூல், திஸ் இஸ் கால்ட் aging schedule. debtors ஓட aging schedule you should put less than 6 months, 6 months to 1 year payment பண்ணல, 1 to 2 year payment பண்ணல, outstanding மா trade receivable எனக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கிற amount 2 to 3 years payment வரல, payment போகலன்னு payment வரல, more than 3 years. இதை வந்து எப்படி பைஃபர்கேட் பண்ணுவேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அன்டிஸ்பியூட்டட் தென் டிஸ்பியூட்டட். இங்க ஒரு காலம் ஆட் பண்ணுங்க, மறக்காதீங்க. இத படிச்சு வச்சுங்க. கேப்பா இது ஒரு தடவை வந்து அப்படியே கேட்டுட்டு சொன்னா whether the disclosure is correct or not. மேல disclosure இந்த டேபிள் தப்பா கொடுத்திருந்தான், ஒரு MTP ல வந்திருக்கு இந்த क्वेश्चन. Undisputed, basically trade receivable can be classified into two: good, bad. Good மறுபடியும் disputed, undisputed. Bad மறுபடியும் disputed, undisputed. So undisputed good எவ்வளோ, undisputed doubtful எவ்வளோ. Bad is nothing but doubtful. Disputed good எவ்வளோ, disputed bad எவ்வளோ, details கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதான் சொல்ல வரேன். listen. Trade receivable you are supposed to further classify into என்ன பாத்துக்கங்கம்மா, good, bad. good நீ வந்து மறுபடியும் secured, unsecuredனு கொடுக்கணும். சோ மேல என்ன சொல்றாங்க, good, bad ரெண்டுமே disputed, undisputed. அது வந்து டேபிள் நம்பர் 1. டேபிள் நம்பர் 2ல நீ என்ன பண்ற சொன்னா, குட்டும் பேடும் பைஃபர்கேட் பண்ணி குட் நீ மறுபடியும் செக்யூர்ட், அன்செக்யூர்ட் அப்படின்னு சொல்லி காட்டணும். பேட் மொத்தமா நீ காட்டினா போதும். அது மட்டும் இல்லாமல் அலவன்சஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் நீங்க யூ ஹேவ் சப்போஸ் டு ஷோ இட் இன் தி நோட்ஸ் டு அக்கவுண்ட். அது மட்டும் இல்லாம ஒன் மோர் முக்கியம், இது இந்த நான் நினைக்கிறேன் ட்ரேட் ரிசீவபிள் கண்டிப்பா கேட்பான். தட் இஸ் டெப்ட் டியூ பை. அதாவது யாரு தரத்துக்கு இருக்குது, டைரக்டரோ ஆபீசரோ நமக்கு காசு தரத்துக்கு இருக்குது. ட்ரேட் ரிசீவபிள் அவங்க குட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க நினைச்சுக்கோங்க. I have made a sales worth rupees 2 lakhs to director. Director haven't paid the money to me, to the company. So director is the debtor. Yes or no? And the details you are supposed to put. Or debt due by firm or private company, respectively, in which any director is a partner or director is a member. Now listen. நல்லா பாத்துக்கங்க. நான் தான் கம்பெனி, நான் தான் entity, auditee. கம்பெனிக்கு there is one director.
இப்போ ஆப்ஷன் நம்பர் 1, this is another private company. Okay, இந்த private companyல this person is a director or member. Okay, or there is another firmல this person is a partner. இப்போ கம்பெனி இவங்களுக்கு குட்ஸ் சேல் பண்றாங்க, ஆனா இவங்க காசு தரல. So what happens? They becomes trade receivables. Or goods இவங்களுக்கு விற்கிறாங்க, இவங்க காசு தரல. So they becomes trade receivables. இவங்களோட டீடைல்ஸ் போடணும். சார் பாஸ் பண்ணி மறுபடியும் கேளுங்க தயவு செஞ்சு. கம்பெனி இஸ் செல்லிங் டு a private company where our director is a director or member. Company is selling to a firm where our director is a partner. So அவங்களுக்கு நீங்க சேல் பண்றீங்க, காசு இனி வரல. காசு வரலன்னா என்ன அர்த்தம்? காசு வரலன்னா ட்ரேட் ரிசீவபிள்னு அர்த்தம். ஸோ அந்த டீடைல்ஸ் நீங்க பக்காவா போடணும். நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி கைஸ். இன்வென்ட்ரி நீங்க இப்படி ஸ்பிளிட் பண்ணி போடணும். கேட்பான் ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், லூஸ் டூல்ஸ் எல்லாம் போடணும். ரொம்ப முக்கியமான விஷயம், குட்ஸ் இன், இது ஒருக்கா கேட்டிருந்தாங்க, குட்ஸ் இன் டிரான்சிட்டை நீங்க செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டும். யூ ஷுட் ஆல்சோ டெல் தி மோட் ஆஃப் வேல்யூஷன். பேசிக்கலி AS2 தான். ஸோ மோட் ஆஃப் வேல்யூஷனை பத்தி பிரீஃபா யூ ஆர் சப்போஸ் டு புட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இஸ் டான்ஜிபிள் அசெட். நான் டான்ஜிபிள் மட்டும் தான் சொல்லுவேன், இன்டான்ஜிபிள் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்டான்ஜிபிளுக்கும் டான்ஜிபிளுக்கும் சேம் ஃபார்மேட் தான். நத்திங் பட் டான்ஜிபிள்ல என்ன வரும்? ஃபர்னிச்சர், லேண்டு, டேபிள், பிளான்ட் அண்ட் மிஷினரி வரும். இன்டான்ஜிபிள்ல குட்வில், பேட்டன்ட், காப்பிரைட், லைசன்ஸ் அப்படின்னு வரும். அவ்வளவுதான், சாஃப்ட்வேர்லாம் வரும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிபி கிளாசிஃபிகேஷன் நீங்க ஃபுல்லா கிளாசிஃபை பண்ணணும். ஃபர்னிச்சர் எவ்வளோ, லேண்ட் எவ்வளோ, பில்டிங் எவ்வளோ, மிஷினரி எவ்வளோ கால்குலேட் பண்ணணும், மீன்ஸ் போடணும் டிஸ்க்ளோஷர்ல. அப்புறம் அசெட் அண்டர் லீஸ்ல எடுத்துக்கிற அசெட்டை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டும். மூணாவதான விஷயம், ரீகன்சிலியேஷன் ஆஃப் கிராஸ் அமௌண்ட் அண்ட் நெட் அமௌண்ட் ஃபார் ஈச் கிளாஸ் ஆஃப் அசெட் at the beginning and also at the period end, showing the addition, disposal, acquisition through business combination, etc. ரொம்ப ரொம்ப முக்கியம். So you are supposed to prepare a table showing opening balance and closing balance and changes. நடுவுல என்னெல்லாம் சேஞ்ச் வந்திருக்குது, என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்களா, வித்திருக்கீங்களா, or acquire பண்ணிருக்கீங்களா, சே அடிஷன் வந்திருக்குதா, நீங்க வாங்கி இருக்கீங்களா, வித்திருக்கீங்களா, அக்வயர் பண்ணிருக்கீங்களா, அதுல வந்த டிப்ரிசியேஷன் எவ்வளோ, எல்லாமே ஒரு டேபுலர் ஃபார்மேட்ல கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது லேட்டஸ்டா வந்த விஷயம், ரீவாலுவேஷன் பண்ணிருக்கீங்க. ரீவாலுவேஷன் பண்ணிட்டு it has lead to an increase in 10% or more of the net value. அதாவது நீங்க ரீவேல்யூ பண்றீங்க, இப்ப பிளான்ட்டோட கரண்ட் நெட் வேல்யூ 1 லாக்னு வச்சுக்கோங்க. நீங்க ரீவேல்யூ பண்ணி 1,20,000 ஆக்கிட்டீங்க. சோ எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. என்ன சொல்றாங்கன்னா 10% or more இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா complete details of that revaluation along with that reconciliation, அதாவது நீங்க எவ்வளவு ரீவேல்யூ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு you are supposed to show it in the table. So third thing என்ன சொல்றாங்கன்னா, it's a reconciliation table. gross amount, net amount, that is ஆரம்பம், opening, closing, depreciation போடணும், addition போடணும், disposal போடணும், acquisition போடணும், and revaluation வரும்போது revaluation காட்டணும். அது மட்டும் இல்லாம separately you should show when the revaluation is there 10% or more. ஏன்னா யூசர்ஸ்க்கு தெரிவிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வேர் சம்ஸ் ஹேவ் பீன் ரிட்டன் ஆஃப். சம் நான் ஏதோ ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் ரிடக்ஷன் இன் த கேபிட்டல் ஆர் பிகாஸ் ஆஃப் ரீவேல்யூஷன் பண்ணும்போது கொஞ்சம் நான் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் அசட்டோட வேல்யூ, ஆர் இட் குட் பி சம்ஸ் மே பி ஆடட் ஆன் ரீவேல்யூஷன். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். either the amount may be written off or amount is added in the asset. அசெட்ல வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கலாம், சில விஷயங்கள் in asset may be written off or sometimes asset may be increase also. Every balance sheet subsequent to the date of such a write-off or addition shall show the reduced or increased figures as applicable and shall by the way of a note also show the amount of reduction or increase as applicable together with the date thereof for the first 5 years subsequent to the date of such reduction or increase. என்ன சொல்றாங்கன்னா சார் நல்லா புரிஞ்சுங்க, இது ரெண்டு விஷயங்களும் கேரோல வந்திருக்கும். என்ன சொல்றாங்க கைஸ் சொல்லுங்க நீங்க. அதாவது இன்னைக்கு வந்து அசெட்டை ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க ஆர் அசெட்டை வந்து ரீவேல்யூ பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வரக்கூடிய சேஞ்சஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years you are supposed to disclose. next 5 years you are supposed to disclose the changes happening for that asset because of the increase in the என்னத்துனால வந்திருக்குதுன்னா நீங்க ரைட் ஆஃப் பண்ணிருப்பீங்க ஆர் இன்க்ரீஸ் வந்து பண்ணிருப்பீங்க அசெட்டோட வேல்யூ பிகாஸ் ஆஃப் ரீவேல்யூஷன் ஆர் பிகாஸ் ஆஃப் ரைட் ஆஃப் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் சப்சிக்வென்ட் 5 years you should show the details of that movement of the asset. Yes or no? Subsequent to the date of such reduction you are supposed to show
you are supposed to show எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது, எவ்வளோ அமௌண்ட் கூடி இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சிருக்குது சொல்லிட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு யூ ஷுட் ஷோ செப்பரேட் அந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்குதுன்னு காட்டணும். நெக்ஸ்ட் அடிஷனல் டிஸ்க்ளோஷர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டீட்ஸ், டைட்டில் டீட்ஸ் which are not in the name of the company. அதாவது இந்த டீடைல்ஸ் வந்து உங்க பேர்ல இல்ல. சார் இட் இஸ் அப்ளிகபிள் டு லீஸ்ட் அசெட். நோ நோ நோ, லீஸ்ட் அசெட் உங்க பேர்ல இல்ல, அது தெரியும். நான் என்ன சொல்றேன்னா மிஷினரி உங்க கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க. கம்பெனியோட பேர்ல அந்த மிஷினரி இல்ல. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா you are supposed to show up the tableல you put the relevant items. ஐட்டமோட டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. gross வேல்யூ எவ்வளவு, வாட் இஸ் தி வேல்யூன்னு போடுங்க. இந்த டேபிள் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். now டைட்டில் டீட்ஸ் யாரோட பேர்ல இருக்குது சொல்லுங்க. நெக்ஸ்ட் whether டைட்டில் டீட் ஹோல்டர், இப்போ டைட்டில் டீல் ஹோல்டர் மேபி சம்டைம்ஸ் மேபி டைரக்டர் ஆர் எம்ப்ளாயி ப்ரமோட்டர் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க டீடைல்ஸ் ஸ்பெசிஃபிக்கா நீங்க போட தான் ஆகணும். நான் என்னைக்கு அது வாங்கினாங்க and what is the reason for not holding it in the name of the company, அதுவும் நீங்க போடணும். இந்த டேபிள் பை ஹார்ட் பண்ணுங்கமா, தயவு செஞ்சு. கேட்பாங்கம்மா, what are the details to be presented with respect to those assets which are not in the name of the company கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான 2 டேபிள்ஸ், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஏஜிங் ஷெட்யூல். இப்பவும் சொல்றேன், ஏஜிங் ஷெட்யூல் கேட்பாங்க. ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளவு போயிட்டு இருக்குது, கேபிட்டல் ஒர்க்கிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு போயிட்டு இருக்குது, எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்குது, எவ்வளவு ஒர்க் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்குது, அதோட டீடைல்ஸ் ஏஜ் வைஸ், அதாவது லெஸ் தேன் 1 இயர், 1 to 2 இயர், 2 to 3 இயர், மோர் தேன் 3 இயர் சொல்லி பிரேக்கப் போடணும். 3 வருஷத்துக்கு மேலேயும் ப்ரோக்ரஸ் போயிட்டே இருக்குது, 3 வருஷமா அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குதுன்னா அந்த டீடைல்ஸ் நீங்க இங்க எழுதணும், இதுல போடணும். 2 வருஷமா போயிட்டு இருக்குதுன்னா இங்க போடணும். எஸ் ஆர் நோ. 2 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு, இதுல போடணும். அதான் சொல்ல வரோம். நெக்ஸ்ட்ங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எகெயின் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இஸ் ஓவர்டியூ. ஓவர்டியூனா என்ன அர்த்தம்? டியூ டேட் சொல்லிட்டாங்க, ஆனா டியூ டேட்ல நடக்கல, டியூ டேட் தாண்டிடுச்சு, மீனிங் ஓவர்டியூ ஆயிடுச்சு. ஸோ அதோட டீடைல்ஸ், which all project have been overdue or which all project have been exceeded its cost. exceeded its original cost. original plan வந்து இவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் it has lead to an increase in the cost. so அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டோட ஏஜிங் ஷெட்யூல் less than 1 year எவ்வளோ, 1 to 2 year எவ்வளோ, 2 to 3 year எவ்வளோ, more than 3 years எவ்வளோ, more than 3 years கம்ப்ளீட் பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. ஓவர்டியூ ஆயிடுச்சு. ஓவர்டியூனா என்ன, டியூ டேட் எல்லாம் கடந்துருச்சு, ஆனா 3 வருஷத்துக்கு மேலேயும் பெண்டிங்கா வச்சிட்டு இருக்காங்க. டீடைல்ஸ் போடுங்க. 6 மாசமா பெண்டிங் இருக்குது, அப்ப இதுல போடுங்க. 2.5 வருஷமா பெண்டிங் இருக்குது, இதுல போடுங்க. 2 வருஷமா பெண்டிங், இதுல போடுங்க. எஸ் ஆர் நோ. now come இது intangible assetக்கும் சேம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் கேட்பாங்க எக்ஸாம்ல, ட்ரேட் பேயபிள் பொறுத்த மட்டும் சார், ட்ரேட் பேயபிள்ல முக்கியமான டிஸ்க்ளோஷர் வந்து யூ ஆர் பேயபிள் டு எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் தான். இது நீங்க சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், படிக்க தேவையில்லை. எனக்கு 2 விஷயங்கள் மட்டும் சொல்லணும். பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிமைனிங் அன்பெய்டு டு எனி சப்ளையர் with respect to MSME அவங்க டீடைல்ஸ் நீங்க போடணும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் which is to be paid under section 16 of MSME Act அந்த டீடைல்ஸ் நீங்க போடணும். whether there is any delay in the payment of the interest and the amount அந்த டிலே ஓட டீடைல்ஸ் நீங்க போடணும். இவ்வளவு மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த 3 பாயிண்ட் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டா போதும், மிச்ச மீதி வேணாம். basically you are supposed to put the amount, principal amount and interest amount with respect to MSME அப்படி நீங்க எக்ஸாமுக்கு படிச்சு வச்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுங்க. எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டேபிள் படிச்சு வச்சுக்கங்க. இந்த டேபிள் தான் கேட்பாங்க, அதாவது ஏஜிங் ஷெட்யூல். அகைன் அவுட்ஸ்டாண்டிங் ஏஜிங் ஷெட்யூல். இனி சார் 8 மாசமா பேமெண்ட் பண்ணாம இருக்கேன், அப்ப இங்க போடுங்க. 2.5 வருஷமா பேமெண்ட் பண்ணாம இருக்கேன், இங்க போடுங்க. 3 வருஷமா பேமெண்ட் பண்ணாம இருக்கேன், இங்க போடுங்க. 3.5 வருஷமா பேமெண்ட் பண்ணாம இருக்கேன், இங்க போடுங்க. put the amount there. அது எம்எஸ், அதான் சொல்றேன், எம்எஸ்எம்இ அதர்ஸ் இருக்குது. எம்எஸ்எம்இ பை அகைன் பைஃபர்கேட் டிஸ்பியூட்டட். இது அகைன் பைஃபர்கேட் டிஸ்பியூட்டட் அன்டிஸ்பியூட்டட் இல்ல. ஏன்னா டிஸ்பியூட்டட் மட்டும் நீங்க காமிச்சா போதும். ரொம்ப முக்கியமான ஒன் மோர் பாயிண்ட் கேன் ஆஸ்க் யூ. தம்பி இது படிக்காம போகாதீங்க. மெயின்லி அன்பில்டு பேயபிள். அன்பில்டு அதாவது பேயபிள் தான், ஆனா பில்லே வரல, இன்வாய்ஸே வரல. பில்ட் அன்பில்டு. should you disclose it separately? Answer yes. Guys, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், ரொம்ப தாகம் எடுக்குது. 1 second guys, let me pause the video.
next element is loans and advances. What is loans and advances? அது வந்து உங்களுக்கு asset. நீங்க யாருக்கோ loan கொடுத்திருக்கீங்க, நீங்க யாருக்கோ advance கொடுத்திருக்கீங்க, அதோட details. இங்க அப்படினா again divide into two parts, long term and short term. Long term again divide simple da, good bad, good again divide secured unsecured, good again divide secured unsecured. Very simple. அங்க படிச்சோம்ல trade receivable படிச்சோம்ல guys, அதே மாதிரி தான் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம். ட்ரேட் ரிசீவபிள்ல லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு கிடையாது. ட்ரேட் ரிசீவபிள் என்ன இருக்குது? கரெக்ட் குட் பேட், குட் எகெயின் செக்யூர்ட் அன்செக்யூர்ட். சேம் திங் ஹியர். குட் பேட், குட் மறுபடியும் டிவைட் பண்ணுங்க, செக்யூர்ட் அன்செக்யூர்ட். நெக்ஸ்ட் allowances if any. Allowances if any. Bad debts, provision for bad debts, doubtful loan, not bad debts, doubtful loan அப்படி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். if the loan is taken by director, it is due, not it received, due with the amount. Loans due by the firm or private company in which my director is a partner of that firm, or my director is a director or member of that private company. நான் கம்பெனி, அந்த பிரைவேட் கம்பெனில என்னோட டைரக்டர் வந்து டைரக்டராகவோ மெம்பராகவோ இருக்கிறாங்க. அந்த கம்பெனி எங்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஸோ நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நான் கடன் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸ் போடணுமா சார்? ஆன்சர் போடணும். அடிஷ்னலி ரொம்ப முக்கியம், இது கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்ல. Following should be disclosed with respect to loans and advances made by loans and advances given to promoter, director, KMP, etc., which are repayable on demand, அதாவது short term loans. Or one more important thing, they have given loan, the company has given loan to promoter, director, KMP, etc., without specifying the terms and conditions. ஒண்ணுமே சொல்லாம சும்மா ஒரு கடன் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதோட டீடைல்ஸ் நீங்க டேப்லெட் ஃபார்மேட்ல போடணும். ரொம்ப முக்கியம். டைப் ஆஃப் தி borrower, amount and its percentage, amount and percentage. சார் யாரெல்லாம் வருவாங்க சார்? ப்ரமோட்டர் வருவாங்க, டைரக்டர் வருவாங்க, கேஎம்பி வருவாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் வருவாங்க. இந்த டேபிள் படிச்சு வச்சுக்கோங்க, 2 டைம் பார்த்துக்குங்க. Pause 2 times. Please go through this table. Next முக்கியமான விஷயம், provisions and contingent liability. Again, it can be long term, it can be short term, or it can be provision can be long term, or provision can be short term, or it can be contingent liability. For example, provision for tax na short term வரும். Provision for gratuity, maybe it may be long term also. Okay, now for each class of provision you are supposed to put again a reconciliation table, that is beginning la evlo irundhuchu, closing la evlo irundhuchu, current year la evlo additional provisions vechirukkeenga, and the provision use pannirukringla illaya appadina evlo amount used and எவ்வளோ amount unused and எவ்வளோ amount reversed. அதாவது நீங்க யூஸ் பண்ணினதும் யூஸ் பண்ணாததும் ரிவர்ஸ் பண்ணதும் டீடைல்ஸ் போடணும். ஸோ மறுபடியும் ரிவைஸ் கைஸ், பிகினிங் க்ளோசிங் எவ்வளோ போடணும், அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோன்னு போடணும், எவ்வளோ அடிஷன்ஸ் வந்துருக்குன்னு போடணும். அது மட்டும் இல்லாம கரெக்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூஸ் பண்ணல, எவ்வளோ ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி obligation and expected timing. அதாவது you have supposed to give a very brief disclosure, brief description of this provision and in an indication of the uncertainty. ஒண்ணுல வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அதாவது எப்ப வந்து அவுட்ஃப்ளோ வரும்னு சொல்லி கொடுங்க. or you just give an indication of the uncertainty about the amount or timing of those outflows where necessary to provide adequate information. Entity shall disclose even the major assumptions made. அதுதாங்க இந்த ப்ரொவிஷன் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு அசம்ஷன் வேணும் இல்லைங்க. about the uncertainty, ஃபியூச்சர்ல வரக்கூடிய அன்சர்டனிட்டிக்கு உண்டான அசம்ஷன்ஸ் வைக்கணும் இல்ல, அந்த அசம்ஷனோட டீடைல்ஸும் அந்த ஜட்ஜ்மெண்டோட டீடைல்ஸும் இங்க போடணும். சார் லாங் டேர்ம் எங்கெல்லாம் வரும், ஷார்ட் டேர்ம் எங்கெல்லாம் வரும், கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி எங்கெல்லாம் வரும், நீங்க புக் எடுத்து பார்த்தா தெரியும். அதை கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டா நீங்க எழுதணும். லாங் டேர்ம்ல எங்கெல்லாம் வரும், ஷார்ட் டேர்ம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம்ல ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் வரும், கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியில வாரண்டி வரும், கிளைம்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ யூ ஜஸ்ட் ஓப்பன் த புக் அண்ட் சி. நவ் அடிஷ்னலி ரொம்ப முக்கியம், பினாமி டிரான்சாக்ஷன், டீடைல்ஸ் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் வேர். அதாவது வாட் இஸ் மீன் பை பினாமி ப்ராப்பர்ட்டி? பினாமி ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட் you have purchased the asset, but asset is not in your name, but it's in some fictitious name and they are getting the benefits of that asset. நீ உங்களோட காசை வச்சு நீங்க ஒரு அசெட் வாங்கியிருக்கீங்க, ஆனா அது உங்க பேர்ல இல்ல, வேற யாரோட பேர் இருக்குது. அதுல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் வேற யாரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பினாமி டிரான்சாக்ஷன். பினாமி டிரான்சாக்ஷன் கம்பெனி வந்து பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு whether any sort of proceedings have been initiated, கேஸ் போயிட்டு இருக்குது. பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட், பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரோஹிபிஷன் ஆக்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னா
அதோட அந்த கேஸோட ப்ரொசீடிங்கோட டீடைல்ஸ், தட் இஸ் எப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க, எப்போ அக்வயர் பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்க, பெனிஃபிஷியரி டீடைல்ஸ் என்ன, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காட்டியிருக்கிறீங்களா இல்லையா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காட்டலைன்னா ஏன் காட்டலைன்னு போடணும், ப்ரொசீடிங்ஸ் எப்போ, நேச்சர் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் என்ன, கம்பெனியோட வியூ என்ன. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் போடணும். நீ 4-5 டீடைல்ஸ் படிச்சு வச்சுங்க கேட்பான். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்ட்ரைக் ஆஃப். ஸ்ட்ரக் ஆஃப்னா என்ன, ஸ்ட்ரைக் ஆஃப். வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரைக்கிங் ஆஃப்? ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் இஸ் a procedure which you need not learn because it is coming under SPOM ல ஸ்ட்ரைக் ஆஃப்னு வரும். ஸ்ட்ரைக் ஆஃப் இஸ் நத்திங் பட் அந்த ரெஜிஸ்டர் வந்து ரெஜிஸ்டரில் இருந்து ROC வந்து ரெஜிஸ்டரில் இருந்து ஒரு கம்பெனியோட பேரை delete பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் ஆஃப்க்கு ப்ரொசீஜர் இருக்குதுங்க, நீங்க இப்ப படிக்க தேவையில்லை, FPOMல வரும். ஸோ நீங்க நம்ம கம்பெனி ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணின கம்பெனி கூட எனி சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்படி ரிலேஷன்ஷிப் ஆகலாம், குட்ஸ் வித்திருக்கலாம், குட்ஸ் வித்திருந்தா ரிசீவபிள்ஸ் வரும், குட்ஸ் வாங்கியிருந்தா பேயபிள் வரும், ஷேர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா ஷேர்ஸ் வரும், எனி இன்வெஸ்ட்மெண்ட் டிபெஞ்சர் வாங்கியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டி வரும். ஸோ if you have entered into any type of relation, sale or purchase or debenture purchase or share purchase with whom, strike of company, the details should be provided in the notes to accounts. ரொம்ப முக்கியமான விஷயம், following ratios. இந்த ratios நீங்க வந்து any 5 ratio படிச்சு வச்சுங்க, எக்ஸாம்ல கேட்பா. ரேஷியோ மட்டும் போட்டா பத்தாது, இந்த கம்பெனி ஷால் எக்ஸ்பிளைன், நோட்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நியூமரேட்டர்ல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, டினாமினேட்டர்ல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷியோஸ் போடும்போது கரண்ட் இயருக்கும் போடணும், ப்ரீவியஸ் இயருக்கும் போடணும். ரெண்டுக்கும் கம்பேரிசன் வந்து பண்ணும்போது more than 25%, இது கேட்பான், more than 25% deviations, discrepancies, variations வருதுன்னா அதுக்குண்டான explanation for such change also should be provided in the notes to accounts. ரொம்ப முக்கியமான, உங்களுக்கு நல்லா தெரியும், CSR பொறுத்த மட்டும் you should disclose the CSR activity. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ ஷார்ட்ஃபால் இருக்குது, what is the reason for shortfall, what is the nature of CSR activities. அதுல இப்போ CSR activity நீங்க பண்ண மாட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் நீங்க வந்து கொண்டு வந்து ட்ரஸ்ட் ஓபன் பண்ணி அதுக்கிட்ட நீங்க CSR பண்ண சொல்லுவீங்க. CSR can be implemented that way also. So அந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னா அதோட டீடைல்ஸ் போடுங்க, whether they are properly accounted as per relevant accounting standard இல்லையா பார்க்கணும். நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி கூட ட்ரேடிங் பண்றீங்க. வாட் இஸ் மீன் பை கிரிப்டோ கரன்சி? நிறைய பேர் கிரிப்டோ கரன்சினா என்ன தெரியாது. பேசிக்கலி இப்போ நம்ம வந்து ஒரு காலத்துல காயின்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நோட்ஸுக்கு போயிட்டோம், ருப்பி நோட்ஸ். ஓகே, இப்போ யூ ஹேவ் பிளாஸ்டிக் மணி இன் த ஃபார்ம் ஆஃப் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. நவ் யூ ஹேவ் ஜிபே, வேலட், அமேசான் பேல நிறைய இருக்கு. எஸ் ஓர் நோ? இப்போ புதுசா வந்துக்கிற ஒரு சம்பவம் தான் கிரிப்டோ கரன்சி. What is meant by cryptocurrency is nothing but the currency is encrypted, which means this cannot be hacked by anyone. This currency is frequently used in many foreign countries. இந்த கரன்சில என்ன பண்றாங்கன்னா அவங்க சாதனங்கள் வாங்குறாங்க, they are buying goods using this currency. And in the currency you can even invest, like you purchase share, you can even purchase or trade in the cryptocurrencies also. ஓகே, கிரிப்டோ கரன்சி நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா அதுல வரக்கூடிய லாப நஷ்டம், ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ போடணும், நீங்க எவ்வளோ அமௌண்ட் கிரிப்டோ கரன்சில வச்சுட்டு இருக்கீங்க அது போடணும். அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ ஹேவ் டேக்கன் லோன் from someone, deposits or advances from any person for the purpose of trading in or investing in cryptocurrency, நீங்க யாருக்கிட்ட கம்பெனி வந்து யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க for trading in cryptocurrency, அந்த டீடைல்ஸும் the company has to properly disclose in notes to account. நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் கைஸ், நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா நல்லா தரவா ரீட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு விஷயம் கூடயும் சொல்லணும் கைஸ், please I request you all of you to wait for a while. Basically borrowings எடுங்கப்பா, borrowings எடுங்க. பேஜ் நம்பர் I'll tell you, depreciationலாம் வேணாம், borrowings வாங்க. I'll just pause the video for a while. 1 second. Please பார்க்காம போகாதீங்க. One more important disclosure is there. நான் அந்த நோட்ஸ்ல போடல, but you should understand and study because இது வந்து செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3 ரிப்போர்ட்டிங்ல சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்டா படிச்சு போட்டு அதோட அடிப்படையில நம்ம இதை ரீட் பண்ணா பக்காவா புரியும். என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் கம்பெனி யாருக்கோ கொஞ்சம் காசை லெண்ட் பண்றாங்க. ஓகே, டு எனி பர்சன். இவங்க இந்த காசை வேற யாருக்கோ கொடுக்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இது கம்பெனி, இது வந்து இன்டர்மீடியரி, இது வந்து பெனிஃபிஷரி. 3 பீப்புள் இருக்கிறாங்க. கம்பெனி அவங்களுடைய காசு எப்படி வரலாம்,
காசு can come from anywhere. It could be from its borrowed fund or from share premium. அதைத்தான் சொல்றேன். கம்பெனி யாருக்கிட்டயோ போரோ பண்ணின காசை யாருக்கிட்ட கொடுக்கறாங்க? வேற ஏதோ ஒருத்தனை கொடுக்கறாங்க. சரியா? அவன் பேர் தான் இன்டர்மீடியரி. அவன் வேற யாருக்கோ கொடுக்கறாங்க, அவன் தான் பெனிஃபிஷரி. இந்த மாதிரி டீடைல்ஸ் நடந்திருக்குது. ஏன்னா கம்பெனி யாருக்கிட்டோ கடன் வாங்கியிருக்கிறாங்க, யாருக்கிட்டோ போரோ பண்ண காசு தான் இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதோடைய டீடைல்ஸ் what the company should disclose in notes to accounts. இத மைண்ட்ல வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வரைச்சு போடுங்க. கம்பெனி யார்கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க, அது வேற யாருக்கோ கொடுக்கறாங்க, அவங்க வேற யாருக்கோ கொடுக்கறாங்க. so there is intermediary, there is a beneficiary over there. okay, now நல்லா பாத்துங்க. where company has advanced or loaned or invested funds, it could be from their security premium ல இருந்து கொடுப்பாங்க, or it could be from their borrowed fund. அவங்க யார்கிட்டனோ கம்பெனி யார்கிட்டனோ கடன் வாங்கின காசை வச்சு புட்டு இந்த மாதிரி பண்றாங்க. சரிங்களா? now to any other person or any other entities called intermediary. So a company is transferring this money to someone. It could be in writing or it could be oral, whatever it is. That intermediary இப்ப என்ன பண்றான்னா directly or indirectly lend or invest money in any other person. That other person is called ultimate beneficiary. என்ன நடக்குதுன்னா கம்பெனியுடைய borrowed fund வச்சு போட்டு or premium amount வச்சு போட்டு வேற இன்டர்மீடியரிக்கு காசு கொடுக்கறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க, which could be in writing or not, and that intermediary is further directly or indirectly lending or investing money with any other person, any other entity. That entity is called ultimate beneficiary. So or it could be like that, or it could be in the form of guarantee. அதாவது இந்த intermediary can either lend or he might provide guarantee to the beneficiary. okay, அதோடைய டீடைல்ஸ்னா date and amount of fund advanced or loan or invested in intermediaryக்கு எப்ப காசு கொடுத்தாங்க, intermediary ultimate beneficiaryக்கு எப்ப காசு கொடுத்தாங்க, or intermediary ultimate beneficiaryக்கு என்னைக்கு guarantee கொடுத்தாங்க. also give a declaration that நாங்க இப்படி பண்ணியிருக்கிறோம், ஆனா we haven't violated money laundering act or we haven't violated FEMA. so நீங்க என்ன சொல்லணும்னா இத பண்ணிக்கங்க, பண்ண வேடான்னு சொல்ல, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, ஆனா it should not violate FEMA or money laundering act. so அதோடைய டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும். டீடைல்ஸ் மீன்ஸ் டேட், அமௌண்ட், எப்ப நீங்க இன்டர்மீடியரி கொடுத்தீங்க, இன்டர்மீடியரி எப்ப ஃபைனல் அல்டிமேட் பெனிஃபிஷரி காசு கொடுத்தாங்க ஒரு கேரண்டி கொடுத்தாங்க. also give a declaration, we hereby declare that we haven't violated FEMA provisions or money laundering provisions சொல்லி போடணும். இது ஒரு கேஸா. நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா company has received அங்க யூஸ் பண்றாங்க, அங்க பேமெண்ட் பண்றாங்க, இங்க ரிசீவ் பண்றாங்க. what is case 2 சார்? case 2 ரொம்ப சிம்பிள்டா. there is a intermediary. ஃபர்ஸ்ட் இங்க இன்டர்மீடியரி இருப்பாங்க, இங்க நம்ம கம்பெனி இங்க இருக்குது, கம்பெனி இங்க இருந்து காசு வாங்குறாங்க, போரோ பண்றாங்க. இது வந்து வேற யாருக்கோ அல்டிமேட் பெனிஃபிஷியரி சொல்ற வேற யாருக்கோ லோன் கொடுக்கறாங்க ஆர் இன்வெஸ்ட் பண்றாங்க ஆர் கேரண்டி கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணலாமா சார்? ஆன்சர் தாராளமா பண்ணுங்க. ஆனா யூ ஆர் சப்போஸ் டு புட் த டீடைல்ஸ். என்னைக்கு கம்பெனிக்கு கிடைச்சது, கம்பெனி என்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க டு அல்டிமேட் பெனிஃபிஷியரி, கம்பெனி என்னைக்கு கேரண்டி கொடுத்தாங்க டு அல்டிமேட் பெனிஃபிஷியரி, whether it is as per, you have to declare that it is as per Foreign Exchange Management Act and Prevention of Money Laundering Act ஓட அடிப்படையில தான் இருக்குது. we haven't violated that and the act சொல்லி போடணும். with this I am winding up this disclosure. sir, my humble request, நம்ம நோட்ஸ்ல கொடுத்துக்கிற எல்லா டிஸ்க்ளோஷர்ஸும் எல்லா டேபிள்ஸும் டேபிள்ஸ் டிஸ்க்ளோஷர் டேபிள்ஸ் நல்லா ஒரு 5 times ரீட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ஒரு क्वेश्चन இதுல இருந்து கேட்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஐட்டம்ஸ் ஆஃப் P&L நான் போட்டுட்டேன், டிஸ்க்ளோஷர் போட்டுட்டேன். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் லெட் மீ செக் மை டைம் கைஸ், பிகாஸ் இது நாளையோட ஓணம் லீவ் முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் மறுபடியும் கிளாஸுக்கு தான் போகணும் ஃபுல் டே. ஸோ பேஸ்ட் ஆன் டைம் ஐ வில் டூ. இஃப் அட் ஆல் என்னால் பண்ண முடியலையா நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதுங்க கைஸ், ப்ளீஸ். அண்ட் அகெயின் எ மேரத்தான் இஸ் சூன் கோயிங் டு பி ரிலீஸ்ட். அதோட டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி குரூப்பில் போட்டிருக்கேன். யாரெல்லாம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலையோ ப்ளீஸ் கைஸ், please comment below whether this session is useful or not, and whether you haven't joined the group, please do comment below so that I will share the link over there. Nandri vanakkam. This is your brother CA Sheshadri signing off. Nandri.